ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்ட் 33க்கு வந்துட்டோம். சரியா? ஸோ ஆன்லைன் கிளாஸில் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். ஸோ எனக்கு ஃபர்தராக வீடியோ எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. ஓகேங்களா? ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறனால என்னால் வந்து ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஓகேங்களா? ஸோ நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் நான் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடியோ போடுறேன். சரிங்களா? ஸோ என்ன நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலியேஜ் அப்படிங்கிற ஒரு டாபிக் தான். சரியா? இது அவ்வளோவா இம்பார்ட்டண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஓகேவா? பட் இருந்தாலும் நான் உங்களுக்காக எடுக்கிறேன். சரிங்களா? ஸோ இந்த ஃபோலியேஜ் எங்கே இருக்கு அப்படின்னா கிரியேட் ஜியாமெட்ரியில் போய் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎஸ்சி எக்ஸ்டெண்டட். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து விண்டோ பற்றி ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் நான் போட்டிருந்தேன். ஸோ பார்க்காதவங்க தயவு செஞ்சு பாருங்கள். இம்பார்ட்டன்ட் டாபிக் விண்டோங்க அப்படிங்கிறது. சரி, ஏன்னா டிஃபால்ட்டாகவே கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு தேவைன்னா அதில் கூட மாடலிங் பண்ணிக்கலாம். ஸோ ஏஎஸ்சி எக்ஸ்டெண்டடை பொறுத்த வரைக்கும் 3 டாபிக் அதில் கவர் ஆகிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஃபோலியேஜ், தென் வந்து பார்த்தீங்கன்னா ரெயிலிங், வால். ஸோ ரெயிலிங் வால் வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கிளாஸில் எடுக்கிறேன். ஃபோலியேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எடுக்கிறேன். ஸோ இந்த ரெயிலிங் வால் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சரியா? ஸோ ரெயிலிங் மீன்ஸ் தெரியல உங்களுக்கு. ஸோ வால் சொல்ல வேண்டாம். ஸோ ஃபோலியேஜ் அப்படிங்கிறதுல இதில் நிறைய விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா ஜஸ்ட் வந்து ஒரு அசட்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு ட்ரீ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறது இப்போ இங்கே வந்து பேனியன் ட்ரீ அப்படின்னு இருக்கு. இதை 2 மெத்தடில் நீங்கள் உங்கள் சீனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே இழுக்கிறது. ஓகேவா? ரைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போயிடும். ஸோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த ட்ரீ வேணுமோ, எக்ஸாம்பிள் ஃபார் இந்த ஸ்காட்ச்ன்னு இருக்கு. ஸோ இதை டபுள் கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அது இங்கே விசிபிள் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் அதை கிளிக் பண்ணும்போது வந்து எனக்கு அந்த இப்போ இதுக்கு மேலே இருக்கு பார்த்தீங்களா, ஒரு அதாவது மூடி இருக்கு ஒரு கிரீன் கலர்ல. ஸோ இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கனாப்பி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ப்ராக்ஸின்னு கூட சொல்லிக்கலாம், தப்பெல்லாம் இல்லை. ஸோ நான் எப்போ அதை கிளிக் பண்ணுறேனோ உங்களுக்கு வந்து அதில் இருக்கிற லீவ்ஸ் வந்து விசிபிள் ஆகும். ஸோ நான் எப்போ நான் வெளியே கிளிக் பண்ணுறேனோ அது வந்து மூடிக்கும். இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த இப்போ நான் இதுக்கு மேலே பாருங்க, அந்த லீவ்ஸ் நமக்கு தெரியலை. கரெக்டா? ஆனால் நான் அதை கிளிக் பண்ணும்போது லீவ்ஸ் தெரியுது. ஸோ இதோட ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ராக்ஸி வந்து பார்த்தீங்கன்னா அன்வான்ட் செக்மெண்ட்ஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சுக்கும். சரியா? ஸோ மேக்ஸிமம் ஒரு மாடல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னாலே நிறைய செக்மெண்ட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஆட் பண்ணுவாங்கல்ல, ஆட் ஆகும். ஸோ அந்த செக்மெண்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் சீனை வந்து லேக் ஆகும். சரியா? கொஞ்சம் கொஞ்சமாக லாக் பண்ணி விட்டுரும். உங்களுக்கு வந்து ஃபர்தராக வந்து ஒரு கியூரியாசிட்டி கிடைக்காது ஒரு டிசைன் பண்ணுறதுக்காக. ஓகேவா? ஸோ நான் எப்போ அதை கிளிக் பண்ணனோ அது வந்து விசிபிள் ஆகும். சரியா? பட் என்னோட ரெக்கமெண்ட் இந்த மாதிரியே இருக்கிறது தான் பெஸ்ட்டு. சரியா? பட் இதை நீங்கள் வந்து ரெண்டரில் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட ரெக்கமெண்ட் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இப்போ வந்து கேஓஸ் இருக்கு. அண்ட் ஃபர்தராக நீங்கள் வந்து ஒரு ஒரிஜினல் ரியலிஸ்டிக் மாடல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணி கூட வச்சுக்கலாம். பட் இதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ட்ரீ மாதிரியே தெரியல இது. சரி, அந்த பார்த்தீங்களா ஒரு பிளைனை வச்சு அங்கிட்டும் இங்கிட்டும் வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்கள் ரெண்டருக்கு வந்து ரியலிஸ்டிக் ரெண்டர் கொடுக்காது. ஓகே, ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எதுக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்க, நான் ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது அந்த லீஃப் தெரியுது. பட் எனக்கு வந்து இந்த கனாப்பி ஆஃப் பண்ணணும். இப்போதைக்கு இதோட பேராமீட்டர்ஸில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் எப்போ அதை கிளிக் பண்ணுறேனோ உங்களுக்கு வந்து மாடிஃபை போய்க்கோங்க. மாடிஃபைல போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஹைட்டு. ஸோ ஹைட் வந்து நார்மலாகவே 600 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்மி பண்ணணும்னா கூட நான் வந்து 300 கூட கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஓகே. அதுல அதோட டென்சிட்டி. ஸோ டென்சிட்டி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இன்கிரீஸ் பண்ண முடியாது. ஆனா எப்பவுமே நீங்க வந்து டிக்ரீஸ் பண்ணலாம். ஸோ 1 அப்படின்னு இருக்கிறத நான் வந்து கம்மி பண்றேங்க பார்த்தீங்களா? இந்த லீவோட டென்சிட்டிய கம்மி பண்ணிக்கலாம். இத பார்த்தீங்களா? தெரிஞ்சுச்சுங்களா? கொஞ்சம் கூட இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே. இத பாருங்க. ஸோ அந்த லீவோட டென்சிட்டிய கம்மி பண்ணிக்கலாம். ப ப்ரௌனிங் அப்படின்னு இருக்கு. இந்த ப்ரௌனிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஏரியா வரைக்கும் நமக்கு லீவ்ஸ் வேணுமோ அத நம்ம இங்க இங்க ப்ரொவைட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் ஃபார் நான் வந்து இத இன்கிரீஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உச்சியில மட்டும் தான் இருக்கு. இந்த பார்த்தீங்களா? ஸோ அத கம்மி பண்ணும்போது கூட, இப்ப நீங்க வந்து ஒரு காப்பி பண்ணி, ஏன்னா எல்லா ட்ரீயும் ஒரே மாரி இருக்காது. ஒரு ட்ரீல நெறைய இலை இருக்கும். ஒரு ட்ரீல நெறைய காய் காய்க்கும். ஸோ அந்த மாரி உங்களுக்கு தேவையான ஒரு இதுல வந்து நீங்க பார்த்தீங்களா? ஸோ இப்ப இந்த கனாப்பி மோட ஆஃப் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க அத செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிக்கிட்டு இந்த கீழ இருக்கு பார்த்தீங்களா? விபோர்ட் கனாப்பி. ஸோ இந்த கனாப்பி மோட்ல வென் நாட் செலக்டட்ன்னு இருக்கு. சரியா? நான் எப்போ அத செலக்ட் பண்ணலையோ, நான் இப்ப அத செலக்ட் பண்ணியிருக்கேனா இல்ல. அப்பதான் அது ஆன்ல இருக்கு. பட் எனக்கு வந்து எப்பவுமே ஆன்ல இருக்கணும் அப்படின்னா, ஆல்வேஸ் குடுத்துக்கோங்க. நீங்க கிளிக் பண்ணாலும் ஆன்ல தான் இருக்கும். கிளிக் பண்ணலனாலும் ஆன்ல தான் இருக்கும். ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கிட்டு நெவர் அப்படின்னு குடுக்கும்போது தான் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கனாப்பி மோட் வந்து பார்த்தீங்கன்னா, நெவர்ல போயிரும். அதாவது
அது இல்லாமலே இருக்கும். ஓகேவா? ஸோ இதிலயே நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா, நவரே குடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி என்ன ஆகுதுன்னா, இதோட பாராமீட்டர்ஸ் ஒர்க் ஆகுது. எக்ஸாம்பிள் ஃபார் நமக்கு ஷோ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. அந்த ஷோ மீன்ஸ் எத பேஸ் பண்ணுது அப்டின்னா, லீவ்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தேவையா அப்படின்னு கேட்குது. ஸோ எக்ஸாம்பிள் எனக்கு லீவ்ஸ் தேவை இல்லங்கிற பட்சத்தில் நீங்க அத வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இந்த மாரி கூட நீங்க தாராளமா வச்சுக்கலாம். இல்ல எனக்கு வந்து லீவ்ஸ் வேணும். ஆனா எனக்கு வந்து இந்த டங்க் வேண்டாம் அப்படின்னா, இங்க பார்த்தீங்களா? மரம் அந்த அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கிற மாரி இருக்கு. பட் டங்க ட்ரங்க எப்பவுமே வச்சுக்கோங்க. பிரான்ச்சஸ். ஸோ வாட் இஸ் பிரான்ச்சஸ்? பிரான்ச்சஸ்னா என்ன? கிளைகள்னு சொல்லுவோம். ஸோ இதுல இவ்வளோ கிளைகள் இருக்கு. உங்களுக்கு கிளைகள் வேணும்னா கூட ஆஃப் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாரியும் வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த பாராமீட்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஒவ்வொரு அசெட்ஸுக்குமே சேஞ்ச் ஆகும். சரியா? இதுல இருக்கிற மாரி தான் எல்லாத்துக்குமே இருக்காது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நான் வேற ஒரு இத எடுத்துக்கிறேன். சரியா? எக்ஸாம்பிள் ஃபார் அமெரிக்கன் இப்படின்னு இருக்கு. ஸோ ஓகே. இத நான் ஜஸ்ட் செலக்ட் பண்ணி, அதோட டென்சிட்டிய லைட்டா இன்கிரீஸ் பண்றேன் பாருங்க. க்ளோனிங்க இன்கிரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாரி இருக்கு. இந்த மாரி இருக்கிற ஒரு அசெட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே பிளெயின்ல பண்ணது தான் இது. இங்க பார்த்தீங்களா? பிளெயின் தான் இது. ஓகேவா? இது நாமளே பண்ணிறலாம் ஈஸியாவே. ஒரு நாள் போடுறேன் இது எப்படி பண்ணணுன்ட்டு. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லீவ்ஸ். இதுல லீவ்ஸ் வேணுமா அப்படின்னு கேட்குது. வேணாம்னா ஆஃப் பண்ணிருங்க. ட்ரங்க். ட்ரங்க் தேவையா? இங்க பாருங்க. வெறும் பிரான்ச்சஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் ஃபார் நான் வந்து ட்ரங்க் ஆன் பண்ணி பிரான்ச்சஸ் ஆஃப் பண்ணேன்னா இங்க அப்படி இருக்கும். ஸோ இதுல ரூட் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுல வந்து ரூட் கிடையாது. சரியா? ரூட்னா என்ன? வேர்ன்னு இருக்கு. ஸோ இதுல வந்து வேர் இல்ல. ஆனா நான் வந்து ஒரு ஆலமரத்த எடுக்கிறேன். இங்க ஒரு ஆலமரம் இருக்கும். இந்த பாருங்க இருக்கு. ஸோ இந்த ஆலமரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், பர்னிங்க வந்து 0ல 1ல குடுத்துக்கிட்டு, டென்சிட்டி அதிகமா குடுத்துக்கிறேன். குடுத்துக்கிட்டு பிரான்ச்சஸ் இதுல வந்து ரூட்ட பாருங்க இந்த பார்த்தீங்களா? இதெல்லாம் ரூட் தான். இந்த ரூட்ட நான் வந்து ஆஃப் பண்றேன். இந்த பார்த்தீங்களா வந்துருச்சா? ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நாம. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதுல ஃப்ளவர்ஸ், ஃப்ரூட்ன்னு இருக்கு. ஸோ ஃப்ரூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் ட்ரீ தான் எடுக்கணும். பட் ஃப்ளவர் அப்படிங்கிறதுக்கு இங்க ஏதாச்சும் ஃப்ளவர் இருக்கா? இந்தா இருக்குன்னு நெனைக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, அதோட டென்சிட்டிய இன்கிரீஸ் பண்ணிக்கோங்க. லீவ்ஸ ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இதுல வரல. என்னாச்சு? வந்துருச்சு. ஓகே. இதுல நெறைய ஃப்ளவர்ஸ் குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் ஃபார் ஃப்ளவர்ஸ் வேணும்னா கூட நீங்க வந்து பாத்தீங்களா? ஸோ ஃப்ளவர்ஸ் இதுல இருக்குது. அப்போ எந்த இடத்துல ஃப்ளவர் இருக்கோ, அந்த இடத்துல இந்த ஃப்ளவர் ஒர்க் ஆகும். சரியா? ஸோ அப்ப இந்த ஃப்ளவர நான் ஆன் பண்ணும்போது வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா, ஃப்ளவர்ஸ் வந்து விசிபிள் ஆகும். இன்கேஸ் நீங்க ஆஃப் பண்ணும்போது ஆஃப் ஆகும். சரியா? அதே மாரி தான் லீவ்ஸும். ஓகேங்களா? ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபோலியேஜ்ங்கிறது ஒர்க் ஆகுது. மேக்ஸிமம் மேக்ஸிமம் வந்து இத அவாய்ட் பண்ண பாருங்க. ஏன்னா, நீங்க டிசைன் நல்லா பண்ணியிருப்பீங்க. நல்ல ஹை கான்ஃபிகரேஷன் சிஸ்டம் யூஸ் பண்ணியிருப்பீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டி ரெண்டர் செட்டிங் குடுத்து நீங்க ரெண்டர் எடுக்கும்போது, உங்க டிசைனுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகாத மாரியே இருக்கும். சரியா? 3ds Maxஅ பேஸ் பண்ணி பார்க்கும்போது 3ds Max இல்ல, SketchUpஆ இருக்கட்டும், எந்த சாஃப்ட்வேரா இருக்கட்டும், ஒரு Lumiona இருக்கட்டும், ஒரு Enscapeஆ இருக்கட்டும், சுத்தி வைக்கக்கூடிய அசெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஹை குவாலிட்டியா இருந்துச்சுன்னா மட்டும் தான் நல்லாருக்கும். வித் மெட்டீரியல்ஸ் ஆல்சோ அண்ட் வித் காம்போசிஷன் 7 ரூல்ஸ் ஆஃப் காம்போசிஷன் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ இந்த காம்போசிஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா பேஸ் பண்ணி நம்ம ரெண்டர் எடுக்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லுக்காவே நாம எடுக்கலாம். சரியா? ஏனோ தானோன்னு பண்ணீங்க அப்டின்னா, உங்க டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கார்ட்டூன் மாரியே இருக்கும். ஜஸ்ட் லைக் ஒரு வெக்டார்ன்னு சொல்லலாம். ஸோ ஒரு வெக்டார், ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் மாரியே தான் இருக்கும். பட் நமக்கு தேவை ரியலிஸ்டிக். 3ds Maxஅ பேஸ் பண்ணி பார்க்கும்போது, நீங்க வந்து ரியலிஸ்டிக்கா தான் எடுக்கணும். 3ds Maxல பண்ணா. ஓகேவா? ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது, இத ஜஸ்ட் அவாய்ட் பண்ண பாருங்க. உங்க சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் கம்மி. எனக்கு வந்து மாடல் எதுவுமே கிடைக்கலன்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, அங்கங்க வைக்கலாம். சின்ன சின்னதா வைக்கலாம். சரியா? அப்படி வைக்கும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ உங்களுக்கு ஃபர்தரா ஆன்லைன்ல படிக்க ஏதாச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கூட, நீங்க வந்து என்னைய வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களுக்கு ரெயிலிங் எடுக்கிறேன். ஸோ ரெயிலிங் வால் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?